அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் உங்கள் தமிழ் ஆசானின் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி இயல் 7இல் உள்ள இனிக்கும் இலக்கணம். இனிக்கும் இலக்கணம் என்ற பகுதியில் தொன்மம் என்கின்ற பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொன்மம்னா என்ன? முதலாவது தொன்மம் என்பது மைத் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். தொன்மம் என்பது மைத் என்ற சொல்ல ஆங்கிலத்தில் அழைப்பாங்க. தொன்மம் அப்படின்னா தமிழில் என்ன அப்படின்னா பழங்கதை. தொன்மம் என்பதற்கு பழங்கதை என்று பெயர். புராணம் என்றெல்லாம் பொருள் உள்ளது. அதாவது பழங்கதை, புராணம் இப்படிலாம் அதுக்கு பொருள் உண்டு. தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்புகளுள் தொன்மை என்பதும் ஒன்றாகும். தொல்காப்பியர் சொல்லக்கூடிய வனப்பு அப்படிங்கிற அந்த சொல் எல்லாமே தொன்மை என்பதும் ஒன்றாகும். காலங்காலமாக உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட கருத்து வடிவங்களும் தொன்மங்களே. காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த கருத்து உருவாக்கத்துக்கு தான் இங்கே இறுகி போச்சுன்னு சொல்கிறாங்க. இறுகிவிட்ட கருத்து வடிவங்களும் தொன்மங்களே. தொன்மம் என்னும் சொல் இவை அனைத்தையும் குறிக்கும். அப்போ தொன்மம் அப்படிங்கிறதுனா பழங்காதை, அது மட்டும் இல்லை புராணம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ கருத்து வடிவத்துக்கு ஒரு உதாரணம் கொடுக்கின்ற ஒரு சொல் அப்படின்னா அது தொன்மம். கவிதையில் அது பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதையே குறிக்கிறது. கவிதை எழுதும்போது புராணத்தை மையமாக வச்சு எழுதக்கூடியதான் இங்கே குறிக்கக்கூடியது தொன்மம். கடவுளர்கள், தேவர்கள், மக்கள், விலங்குகள் ஆகிய பல்வகை உயிரினங்களையும் ஒருங்கிணைத்து படித்தால் நம்ப முடியாதது போல் தோன்றுகின்ற செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டு இயங்குகின்ற பழமையான கதைகளை தொன்மம் என்று கூறுவர். அந்த தொன்மத்துக்கு யாரெல்லாம் இங்கே கொண்டு வர்றாங்க அப்படின்னா கடவுள், தேவர்கள், மக்கள், விலங்குகள் எல்லா வகையும் பல்வகையான உயிரினங்களையும் ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் ஒன்றா ஒருங்கிணைத்து அவற்றை படித்தால் நம்ப முடியாத போல் தோன்றுகின்ற செய்திகளையும், நம்ம படித்தா நம்ப முடியாத செய்தியை அதை அப்படி சொல்லக்கூடியது, செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டு இயங்குகின்ற பழமையான கதைகளையே தொன்மம் என்று கூறுவர். அப்போ அதெல்லாம் படித்தா நம்ப முடியாதது, அந்த நம்ப முடியாத செய்திகளை நம்ம கருத்தோடு சொல்லக்கூடியது தான் தொன்மம் என்று இங்கே ஆசிரியர் சொல்கிறார். நம் அன்றாட பேச்சில் மரபு தொடர்களாக தொன்மங்கள் கலந்துள்ளன. நம்ம நார்மலாக பேசக்கூடிய டெய்லியும் பேசக்கூடிய வார்த்தையில் பார்த்திங்கன்னா தொன்மம் கலந்துருக்கு, மரபு தொடர்களாக தொன்மங்கள் கலந்துருக்கு. உதாரணத்துக்கு கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் என்பது இராமாயணத்தில் பர்ணசாலையை விட்டு சீதையை வெளியே வந்தால் தீங்கு வரும் என்பதற்காக லக்குவன் கோடு கிழித்த நிகழ்விலிருந்து உருவான ஒரு மரபு தொடராகும். இன்றைக்கி நம்ம பேசுவோம், நான் கிழிச்ச கோட்டை நிற்க தாண்ட மாட்டான், என்னுடைய அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா பழங்காலத்தில் கம்பராமாயணத்திலிருந்து எடுத்தாளப்பட்டது தான் அந்த வார்த்தை. அப்போ அங்கே உதாரணம் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா சீதையானவன் லக்குவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோட்டை லக்குவன் கிழித்த கோட்டை தாண்டி வருநாள் நீ தீங்குக்கு விளைவாய், தீமைக்கு ஆளாகவாய் என்று ஒரு கோடு இட்டு செல்கிறான். அது கோட்டை தாண்டி வந்ததனால் சீதை என்னாகிறாள் என்பது தான் ராமாயணத்தினுடைய கதை. அது போல தான் அங்கே தாயினுடைய சொல்லை கேட்டு இங்கே கோடு கிழிக்கிறாங்க அப்படின்னா அந்த கோட்டை கிழித்து நீ தாண்டினால் உனக்கு ஆபத்து நேர்விடும், அவங்க சொல்ல தாண்டி நீ போக மாட்டே என்கின்ற அந்த செய்தியை சொல்வதற்காக தான் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இந்த வார்த்தை. அப்போ தொன்மம் என்பது புராணத்தில் உள்ள செய்திகளை தன் கருத்துகளோடு இணைத்து நம்ப முடியாத செய்திகளை நம்பும்படியாக வைப்பது தான் தொன்மம். அதுக்கு தான் இங்கே ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க கம்பராமாயணத்தை பற்றி. இந்த உருவ மரபு தொடர் இது போல் இந்த போரான் சகுனி இன்னும் சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் சகுனியை சொல்லுவாங்க, அதாவது சகுனி வந்துட்டான்டா அப்படிம்பாங்க. அப்போ அந்த சகுனி வந்துட்டான் என்று சொல்லும்போது அங்கே மகாபாரதத்தில் சகுனியோட செயல் என்ன? அங்கே குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவது, அதுதான் அவனுடைய செயலாக இருந்தது. அப்போ சகுனி என்பவன் குடும்பத்தில் உள்ள குழப்பங்களை ஏற்படுத்துகிற செயலை தான் அங்கே சகுனியை சொல்கிறாங்க. அடுத்தது இவன் பெரிய அரிச்சந்திரன் என்கின்ற அந்த அரசனை பற்றி சொல்லக்கூடிய காரணம் என்ன, எதுக்காக இவனை சொல்கிறாங்க, நம்ம அங்கே அரிச்சந்திரனை கொண்டு வரோம் புராண கதையிலிருந்து அப்படின்னா அரிச்சந்திரன் என்பவன் உண்மை பேசக்கூடியவன். அப்போ அந்த உண்மை பேசக்கூடியவனுடைய வார்த்தை எப்படியுமே இறுதி வரை வாழ்க்கையில் கடமை உண்மையே பேசிக்கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்தான் என்று நம்ம புராணத்தில் படித்திருக்கிறோம். அப்போ அரிச்சந்திரனை போல இவன் உண்மை பேசக்கூடியவன்,
என்று அவனை சுட்டி காட்டுவதாக இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்து சொல்கிறாங்க, கர்ணன் தோற்றான் போ என்றெல்லாம் சொல்வார்கள். தொடர்களை பயன்படுத்துகிறோம். கர்ணனை பற்றி சொல்லுவோம். கர்ணன் தெய்வம் பெரிய கர்ணன் அப்படின்னா அது வாரி வழங்கக்கூடிய வல்லமை கொண்டவன், மனப்பக்குவம் உடையவன், கேட்டவர்களுக்கு கொடுக்கின்ற வல்லமை உடையவன் தான் கர்ணன். அப்போ அந்த கர்ணனுடைய செய்தியை இவனோடு ஒப்பிட்டு என்ன அப்படின்னா கர்ணனுடைய அந்த செயல். அப்போ இது எல்லாமே மரபு தொடர்களாக நாம் இன்று அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இவையெல்லாம். அறத்திற்கு தர்மனும், வலிமைக்கு பீமன், நீதிக்கு மனுநீதி சோழன், வள்ளல் தன்மைக்கு கர்ணன் என்று பலவாறு தொன்ம கதை மாந்தர்கள் பண்பு குறியீடுகளாக மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். அங்கே அப்போ தொன்ம கதைகள் அந்த தொன்மத்தினுடைய உருவமைப்புகளாம் இப்பொழுது நம்ம பயன்படுத்துகிறோம். காரணம் என்ன அப்படின்னா வள்ளல் தன்மைக்கு கர்ணன் என்றும், வலிமைக்கு பீமன் என்றும், நீதிக்கு மனுநீதி சோழன் என்றும், அப்படி ஒவ்வொரு தன்மைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம இங்கே புராணத்திலிருந்து எடுத்து நம்ம சொல்கிறோம் என்று இங்கே குறியீடுகளாய் மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். அப்போ குறியீடாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இதுதான் தொன்மம். இப்போ புரியுதாங்களா? அப்போ தொன்மம் அப்படின்னா பண்டைய காலத்து புராணங்களில் இருக்கின்ற அந்த அரிச்சந்திரன், பீமன் இப்படி போன்றவர்களை, கர்ணன் இப்படி போன்றவர்களை நாம் இன்றைய காலகட்டத்தில் அவ்வளோ குறியீடாக நம்ம நினச்சி நம்ம கொண்டு வரோம். தொன்மங்கள் மக்களின் மனதிலும் பேச்சிலும் இடம்பெற்றிருப்பதால் அவற்றை பயன்படுத்தி சில செய்திகளை சுவையாக சொல்ல முடிகிறது. மக்களுடைய மனதில் பேச்சிலும் இடம்பெற்றிருக்கிற ஒரு சில செய்திகளை சுவையாக சொன்னாதான் அவங்க மனசில் இன்னும் அதிகமாக பதியும். அப்போ நம்மளுக்கு புரிஞ்ச ஒரு தெரிந்த ஒரு நல்ல ஒரு பெயரை வைத்து, இப்போ சகுனினா எல்லாத்துக்கும் தெரியும். சகுனி என்பவன் ராமாயண மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கதையில் வரக்கூடிய மெயின் கேரக்டர். அப்போ இப்படிப்பட்ட மனதில் நிற்கக்கூடிய ஆட்களை நாம் சொல்லும்போது தான் அவங்க சொல்ல வேண்டிய செய்திகளை நாம் எப்படிமா விளங்காத கருத்துக்களையும் எளிதில் விளங்க வைக்க முடிகிறது. அப்போ சொல்ல முடியாத நம்ம விளக்க முடியாமல் விளக்க முடியாது இருப்பதற்கு அவர்களெல்லாம் குறியீடாக பயன்படுத்துகிறோம். ஆகவே தொன்மம் இலக்கிய உத்தியாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே தொன்மம் என்பது இலக்கிய உத்தியாக நாம் பயன்படுத்தப்படுகிறோம். அப்போ தொன்மம் எங்கே பயன்படுத்தப்படுமா? இலக்கிய உத்தியாக. காலங்காலமாக மனித மனங்களிடையே உறைந்து கிடக்கும் கதைகள் பல வடிவங்களில் வெளிப்படுகின்றன. அப்போ காலங்காலமாக கதைகளாக இருக்கிற அந்த புராண கதைகளெல்லாம் மக்களுடைய மனதில் அப்படியே தொடர்ந்து வருவதற்கு காரணமாக இருப்பது என்ன? இது போன்ற செய்திகள் தான். தொன்ம கதைகள் உலகெங்கும் காப்பியங்களாகவும் புராணங்களாகவும் காவியங்களாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த பழமையான கதைகள் எல்லாம் உலகெங்கும் காப்பியமாகவும் புராணங்களாகவும் காவியங்களாகவும் இதெல்லாம் உருவப்பெற்று ஆக்கப்பட்டுள்ளது என்று இங்கே ஆசிரியர் சொல்கிறார். படைப்பாளர்கள் பயன்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, இதை எல்லாத்தையும் படைப்பாளர்கள் எழுதுகிறவர், கதை, கவிதை, கட்டுரை எழுதுபவர்கள்லாம் இதை வைத்து பயன்படுத்துகிறார்கள். படைப்பாளர்களும் பயன்படுத்துகின்றனர். மனிதர்களின் மனதில் இயல்பாகவே கருத்து பொதிந்த கதைகள் படிந்து கிடக்கின்றன. மனிதனுடைய ஒவ்வொரு மனதிலும் கருத்துகள் நிறைந்த ஒரு கதைகள் பொதிந்து கிடக்கிறது. இதன் மூலம் கதை சூழலையும் கதை மாந்தர்களையும் செயல்பாடுகளையும் விளங்கி கொள்வதோடு அவை உணர்த்தும் உட்பொருளையும் படிப்பவர் அறிந்து கொள்வர். தொன்மம் சார்ந்த படைப்புகளையும் அவர்கள் எளிதில் புரிந்து கொள்வர். அப்போ தொன்மம் சார்ந்த படைப்புகளை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் கதைகளை உருவாக்குவதுதான் படைப்பாளனுடைய திறமை. அப்போ பழமையான புராணத்தில் இருக்கின்றவர்களை பற்றி நம்ம சொல்லும்போது அவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு படைப்பாளர்களும் கவிதை, கட்டுரை, இது மாதிரி சிறுகதை எழுதக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துகிறாங்க என்று இதை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை என்று இங்கே சொல்கிறாங்க. அடுத்து தொன்மத்துக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. தொன்மம் என்கின்ற விளக்கம். சில தொன்மங்கள் சமய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் வெளிச்சப்படுத்துகின்றன. சில தொன்மங்கள் என்னவா? சமய நம்பிக்கை, சடங்கு, இதையெல்லாம் வெளிப்படுத்துகிறது தொன்மம். இன்னும் சில தொன்மங்கள் உவமை கதைகளாகவும் மெய்யியல் உருவகங்களாகவும் நின்று சமுதாயத்திற்கு வழிகாட்டுகின்றன. இன்னும் சில தொன்மங்கள் என்ன பண்ணா சமுதாயத்துக்கு வழிகாட்டுவது எப்படி? உவமையாகவும் உருவமாகவும் மெய்யியல் உருவகமாகவும் நின்று இந்த சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வழிகாட்டாக இருப்பது சில தொன்மங்கள். சில தொன்மங்களை அறிவியல் முறையில் ஆய்வு செய்வோ புரிந்து கொள்ளவோ முடியாது. சிலதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதில் அறிவியல் தன்மையாகவோ அல்லது புரிந்து கொள்ளவோ சில வார்த்தைகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது சில துன்பங்களை. அவை சமுதாயத்தின் ஆழ்மனதிலிருந்து வெளிப்படுவனாகவே அவற்றினால் ஏற்படும் கூட்டமைப்பின் குறியீடுகளாகவும் விளங்குகின்றன என்று வெப்ஸ்டர்ஸ் தேர்ட் நியூ இன்டர்நேஷ்னல் அகராதி புலப்படுத்துகின்றது. அப்படிங்கிற சில இதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது அடிமனதில் ஆழத்தில் சமுதாயத்தினுடைய எண்ணத்தில் இருக்கிற சில வெளிப்பாடுகள், அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியாது என்று அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வெப்ஸ்டர்ஸ் தேர்ட் நியூ இன்டர்நேஷ்னல் அகராதி அப்படிங்கிற நியூல் இதை சொல்கிறாங்க. அப்போ தொன்மத்துக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, சில தொன்மங்கள் சமய நம்பிக்கையும் சடங்குகளையும் வெளிப்படுத்துவது, சில துன்பங்கள் உவமை கதைகளையும் மெய்யில் உருவங்களாகவும் நின்று சமுதாயத்துக்கு வழிகாட்டுகிறது. சில துன்பங்களை என்னவா புரிந்து கொள்ள முடியாது, அறிவியல் ஆராய்ச்சி செஞ்சாலும் அதை சமுதாயத்தினுடைய ஆழ்மனதில் வெளிப்படுவனாக அவற்றினால் ஏற்படும் கூட்டமைப்பின் குறியீடுகளாகவே விளங்குகின்ற என்பது இந்த 3 தன்மையும் துன்பங்களை பற்றி விளக்குகின்றார் ஆசிரியர். அடுத்த பத்தியில் பார்க்கும்போது இவ்வாறாக தொன்மத்தை வெளிப்படுத்தும் முதன்மையான கருவியாக கவிதை விளங்குகிறது. இதுதாங்க கவிதை. அப்போ பழமையான புராண கதைகளை வெளிப்படுத்தும் போது ஒரு புதுமையான ஒரு கருவியாக கவிதை விளங்குகிறது என்று உலகில் பெரும்பாலான தொன்மங்கள் கவிதைகள் மூலமே வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. உலகத்தில் நிறைய இடத்துல கவிதைகள் மூலம்தான் அந்த புராண செய்திகளை வெளிப்படுத்துகிறாங்க. சங்க இலக்கியங்களில் பல துன்பங்கள் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன. சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி துன்பங்களை நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. காப்பியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் தொன்மங்களை ஆண்டுள்ளனர். காப்பியத்திலையும் சரி பக்தி இலக்கியத்திலையும் தொன்மங்களை ஆண்டிருக்காங்க. திரைப்படங்கள், நாடகங்கள், கதைகள் ஆகியவற்றில் தொன்ம கதைகளையும் கதை மாந்தர்களையும் பயன்படுத்துகின்றனர். இன்றைக்கும் அந்த தொன்மையான புராண கதையை நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி திரைப்படத்துலையும் சரி நாடகத்துலையும் சரி கதையிலையும் அவங்கள நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். ராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து புதுமை பித்தன் சாப விமோசனம், ராமாயணத்தில் அகலிகை அப்படிங்கிற கதையை அந்த கதையை வச்சு இந்த சாப விமோசனம் அப்படிங்கிற கதையை உருவாக்குறார் புதுமை பித்தன். அகலிகை ஆகிய கதைகளை எழுதியதை சான்றாக கொள்ளலாம். அகலிகையின் சாப விமோசனம் அப்படிங்கிற அந்த சாப விமோசனம் அப்படிங்கிற கதை எங்கிருந்து வந்ததுன்னா, ராமாயணத்தில் வர அகலிகை என்கின்ற அந்த கதையில் வரக்கூடியவங்க தான் இது வச்சு உருவாக்குறாரு இங்கே புதுமை பித்தன் என்கின்ற கதையாசிரியர். அது மட்டும் இல்லைங்க, திருவிளையாடல் புராணத்து சிவன் நக்கீரனை கொண்டு அழகிரி சாமி விட்ட குறை வெந்தலால் வேகாது என்னும் சிறுகதைகளை படைத்துள்ளார். இந்த திருவிளையாடல் புராணத்தையும் அதில் இருக்கிற சிவன் நக்கீரன் அப்படிங்கிற அந்த 2 பேரோட கேரக்டர் எடுத்து இந்த அழகிரி சாமி அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா 2 சிறுகதையை படைச்சிருக்காரு. ஒன்று விட்டக்குறை, இன்னொன்று வெந்தலால் வேகாது அப்படிங்கிற சிறுகதையை இந்த அழகிரி சாமி எந்த கதையை வச்சு, திருவிளையாடல் புராணத்தில் வருகின்ற சிவன் நக்கீரன் 2 பேரை வைத்து இந்த சிறுகதையை உருவாக்கியிருக்கின்றார் இந்த அழகிரி சாமி. தொன்மங்களை கொண்டு ஜெயமோகன், அது மட்டும் இல்லை, ஜெயமோகன் என்கின்ற கதையாசிரியர் கூட தொன்மத்தை பயன்படுத்தியிருக்கார். பத்ம வியூகம் அப்படிங்கிற அந்த கதையை பயன்படுத்தியிருக்காரு. எஸ் ராமகிருஷ்ணன் அவரும் கூட அரவணான் என்ற சொல்லியும் அங்கே புராணத்தில் வரக்கூடிய அரவணான் என்று சொல்லப்படுகிறவனையும் வச்சு அவர் புதினங்களை எழுதியிருக்கின்றார். அப்போ ஜெயமோகனும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் புதினங்களை எதை வைத்து படைத்திருக்கன்னா, புராணத்திலிருந்து பத்ம வியூகன் அரவணான் என்று செய்தியை வைத்து பயன்படுத்தியிருக்காங்க. படைப்பாளர்கள் தாம் கூற விரும்பும் கருத்துகள் தொன்மம் மூலம் வெளிப்படுத்தும் போது அவை மிக விரைவாகவும் ஆழமாகவும் படிப்பவரால் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒரு படைப்பாளர் சொல்ல வேண்டிய கருத்தை, சொல்லக்கூடிய கருத்தை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அதை மனசில் போய் பதியணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அது விரைவாக போய் மனசில் பதியணும் அப்படின்னா அந்த தொன்மத்தை பயன்படுத்துகிறாங்க. தொன்மம் என்ற செய்தியை பயன்படுத்துகிறாங்க. தொன்மம் என்பது புராணத்தில் வருகின்றவரை பற்றி நாங்கள் இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க, உத்தியை பயன்படுத்துகிறாங்க, குறியீடாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அகநானூரில் ஒரு பாட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பாடலை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே அது ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன். பல விழுதுகளை உடைய பெரிய ஆலமரத்தடியில் நின்று ராமன் சீதையை சிறை மீட்பது குறித்து தன் உடன் இருந்தவருடன் பேசி கொண்டிருந்தான். ஒரு பெரிய ஆலமரங்க, அதில் நிறைய விழுதுகள் தொங்கியிருக்கு. ஆலமரம்னா விழுதுகள் இருக்கு இல்லையா, அந்த விழுதுகள் நிறைய தொங்கியிருக்கு.
அப்போ அந்த விழுதுகளுக்கு கீழே நின்றுக்கிட்டு, அந்த ஆலமரத்தை கீழே நின்றுட்டு ராமன் தனது சகோதரனுடனும் மற்றவர்களும் சேர்ந்து சீதையை மீட்பது எப்படி அப்படின்னு ஆலோசனை செய்து கொண்டிருந்தாராம். எப்படியா ஆலோசனை பேசி கொண்டிருந்தாராம். அப்போது அந்த மரத்தில் இருந்த பறவைகளின் ஒளி ராமனின் பேச்சுக்கு இடையூறாக இருந்தது. அந்த ஆலமரம்னா நிறைய பறவைகள் இருக்கு இல்லையா, அப்போ அந்த பறவைகளுடைய சத்தம் இவங்க பேசும்போது இடைஞ்சலாக இருக்குதான். சத்தத்தினால இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளே பேசி புரிஞ்சிக்க முடியலையா. அந்த சத்தம் உங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருந்ததான். உடனே அவன் தன் கையை உயர்த்தி செய்கை செய்ததும் பறவைகள் அமைதியாயின. உடனே ராமன் தன் கையை தூக்கி மேலே காமிச்சோடனே எல்லா பறவையும் அமைதியாகிடுச்சான். புரியுதுங்களா? அது ராமாயணத்தில் எப்படி அதை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். அவன் தன் கையை உயர்த்தி செய்கை செய்ததும் பறவைகள் அமைதியாயின. ராமன் கையை தகனே எல்லா பறவையும் அமைதியாயிடுச்சான். அவன் தன் கையை உயர்த்தி செய்கை செய்தும் பறவைகள் அமைதியாயின. அதுபோல தலைவியை தலைவன் மனம் செய்து கொண்டவுடன் அடர்த்தூற்றிய ஊரார் அமைதியாயினர். இங்கே அதோட பொறுத்துறார் பாருங்க. அகநானூரில் அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த கதையோடு இருக்கின்ற அந்த பங்கை இங்கே சொல்கிறார், எடுத்து சொல்கிறார் அகநானூரில். ஏன் அப்படின்னா மனதில் அதிகமாக பதிய வேண்டும் என்பதற்காக. அதுக்கு தான் இந்த அகநானூறு பாடல் சொல்கிறாங்க. அந்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவியும் தலைவனும் காதல் மனம் செய்து கொண்டு திரிந்து கொண்டு இருப்பதை பார்க்குறாங்க. மக்கள் பேசுகிறாங்க ரெண்டு பேரையும் பார்த்து. திடீர்னு அவன் ரெண்டு பேர் திருமணம் ஆன உடனே அப்படி பேசுகின்ற வாயெல்லாம் அமைதியாகிடுச்சான். எப்படியா இருவரும் இங்கே திருமணம் செஞ்ச உடனே அந்த ஊர் மக்கள்லாம் அமைதியாயிட்டாங்களாம். அங்கே ரெண்டு ஒப்பிடுறாங்க. காரணம் இங்கே தலைவியும் தலைவனும் இருவரும் மனம் கொண்டதை போல அங்கே ராமன் சீதையை சிறை மீட்பதற்காக பேசி கொண்டிருக்கும் போது அங்கே பறவைகள் சத்தம் போட்டு கொண்டிருப்பது போல இங்கே இவர்கள் இருவரும் திருமணம் செய்வதற்கு முன்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற செய்தியை ஊர் மக்கள் எல்லாம் தவறாக பேசுகிறார்களாம், கூச்சல் இடுகிறார்களாம், அரக்கோல் விடுகிறார்களாம். அப்படிப்பட்ட அந்த வாய்கள் எல்லாம் இவர்கள் திருமணம் செய்த பின்பு அமைதியாகிவிட்டார்களாம், யாரும் பேசவில்லை, வாய்கள் அடைக்கப்பட்டதாம் அதுன்னு சொல்லி இங்கே சொல்கிறார். இது ரெண்டோடு ஒப்பிடுறாரு. அதுதான் அந்த பாடல். தலைவன் மனம் செய்து கொண்டவுடன் அலர்த்தூற்றிய ஊரால் அமைதியாயினர். இது தோழியின் கூற்று. காதல் வெற்றியை வெற்றிகரமாக உணர்த்த இத்தொன்மம் பயன்படுத்துகிறது. அப்போ இந்த தொன்மம் எதற்காக பயன்படுகிறதுனா, இந்த இடத்துல நோட் பண்ணணும், காதல் வெற்றியை வெற்றிகரமாக உணர்த்துவதற்காக இந்த தொன்மம் பயன்படுத்தப்படுகிறது அகநானூரில். அப்போ அகநானூரில் 70வது பாடலில் 13வது அடியிலேருந்து 17வது அடியில் சொல்லப்படுகின்றது எங்கேருந்து வந்ததான், ராமாயணத்தில் அங்கிருந்து எடுத்தாளப்பட்ட ஒரு தொன்மம் என்று இங்கே சொல்கிறாங்க. அந்த பாடல் என்ன அப்படின்னா, வெல்வேல் கவுரிய தொன்முதுகோடி முழுங்கிரும் பாவம் இறங்கும் முன்றுரை வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வில் ஆழம் போல ஒளியவிந்தன்றியும் வழுங்கல் ஊரே. வெல்வேல் கவுரிய தொன்முதுகோடி முழங்கிரும் பௌவம் இறங்கும் முன்றுரை வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வில் ஆழம் போல ஒளியவிந்தன்றறியும் வழுங்கல் ஊரே என்று அகநானூறு பாடலில் தலைவனும் தலைவியும் திருமணம் செய்து கொண்ட அந்த காட்சியை ஊரார்கள் பார்த்து வாயடைத்து போனாகலாம். ஊரார் அலர்த்தூற்றிய ஊரார் அமைதியாயினர் என்ற செய்தியை ராமன் அங்கே சீதையை மீட்டு வருகின்ற அந்த செய்தியை அங்கே ஆலமரத்துக்கு கீழே பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த ஆலமரத்தின் மீது இருக்கின்ற பறவைகள் சத்தம் போடும்போது அவன் கையை உயர்த்தியது போல இங்கே இவன் திருமணம் செய்தவுடன் ஊர் அலற்றிய வாய்களெல்லாம் அமைதியாயினு சொல்லி இங்கே தோழியினுடைய கூற்றா இந்த அகநானூரில் வச்சிருக்காங்க. இதுதான் தொன்மத்தின் உத்தி. இப்போ தொன்மத்தின் உத்திகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்த சங்க இலக்கியங்களையும் அதே மாதிரி ஒன்று இருக்கு. சங்க இலக்கியங்களில் முருகன் பற்றிய கதைப்பகுதிகளும் முருகனுக்கு வெறியாடும் சடங்கு முறைகளும் தொன்மங்களாக ஆளப்பட்டுள்ளன. சங்க இலக்கியத்தில் முருகனோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க, தொன்மங்களை பயன்படுத்தியிருக்காங்க. முருகனை அழகுக்கும் ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் உவமையாக்கி பல தொன்மங்கள் உள்ளன. முருகனை அவன் அழகு உடையவன், ஆற்றல் உடையவன், வீரமுடையவன் என்ற அந்த செய்திக்கு பல தொன்மங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி? யானை சினங்கொண்டு பேர் ஆற்றலுடன் போர் செய்த சிறப்பினை, யானை போர் செஞ்சு சிறந்த ஒரு போரா செய்திலே அந்த சிறப்பினை முருகனின் வீரத்தோடு இணைத்து கூறியிருக்கிறது சங்க இலக்கிய பாடல். முருகனுடைய வீரத்தை வச்சு இணைச்சிருக்காங்க. முருகனுடைய வீரத்தையும் யானையினுடைய செயலும் ரெண்டுமே இணைத்திருக்கிறாங்க சங்க இலக்கியத்தில். அது என்ன அந்த பாடல் அப்படின்னா, முரகு உரள் முன்போடு
கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை. நற்றிணை பாடல் 225வது பாடலில் 1, 2 2 வரியும் அங்கே 1வது வரியும் 2வது வரியும் சொல்லியிருக்காங்க. முருகு உரள் முன்பொடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை என்று பாடலடி வெளிப்படுத்துகிறது. முருகன் யானை போன்று வீரத்தன்மை உடைய போர் செய்கின்ற வீரத்தை உடையவன் முருகன் என்று முருகனின் வீரத்தோடு இணைத்து கூறி இருக்கிறது சங்க இலக்கியம். அப்போ இந்த பாடல் சங்க இலக்கியத்தில் முருகனோடு இணைத்திருப்பது யானை என்று இங்கே சொல்கிறாங்க. அடுத்த தொன்மம் சொல்கிறாங்க பாருங்க. அப்போ சங்க இலக்கியத்தில் மட்டும் தான் இருக்கா, நம்ம இதில் இக்காலத்தில் இல்லையா அப்படின்னா அதுவும் இருக்குது, பின்னாடி பார்க்க போகிறோம். தொன்மங்களுக்கு கூறப்பட்ட சமய பொருள் காலப்போக்கில் இலக்கிய உத்தியாக பொதுவானதாக ஆகியிருக்கிறது. தொன்மங்களில் பயன்படுத்துகிற இந்த சமய பொருள் எல்லாமே காலப்போக்கில் இலக்கிய உத்தியாகவே மாறிடுச்சு. இலக்கியத்திற்கு ஏற்றபடி உத்தியாகவே மாறிவிட்டது, பொதுவானதாக ஆகியிருக்கிறது. அப்போ பொதுவாயிடுச்சு. இப்போல்லாம் அந்த வார்த்தை என்னாச்சு, பொதுவாயிடுச்சு. இன்னைக்கு பறவைகள் அடுங்குவதிலும் பார்கடலில் அமுதமும் ஆழகலமும் வருவதிலும் நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொருள் புலப்பாட்டிற்கு தொன்மமாக பயன்படுத்தி கொள்கிறோம். அது நம்மளுக்கு வந்ததோ வரலையோ தேவையில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை பயன்படுத்துகிறோம். என்னென்ன வார்த்தை பயன்படுத்துகிறோம்? இங்கே பறவைகள் அடங்குவதிலும் பார்க்கடலில் அமுதமும் ஆழகாலம் வருதலும் நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொருள் புலப்பாட்டிற்கு தொன்மமாக பயன்படுத்தி கொள்கிறோம். அது நம்மளுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த பொருளுக்கு மற்றவங்களுக்கு கருத்துக்கு ஏற்றபடி அவங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக அதை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம சொல்ல முடியுமா, திருப்பார்கடலில் கடைஞ்சாக்க அங்கே அமுதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ ஏற்றுக்குவியா? ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா எப்படா கடலில் போய் கடைய முடியும்? ஆனால் புராணத்தில் கடைஞ்சிருக்கிறாங்க. கையை நீட்டினாக்க பறவைகள் அமைதியாயிடுமா? ஆனால் ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. அது நம்புகிறோமோ நம்ப முடியும். ஆனால் அது போல் இருக்கிற செய்தியை நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லும்போது, நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை நம்ம சொல்லும்போது அவர்கள் புரிந்து கொள்வாங்க இல்லையா? அதை தான் இங்கே ஒப்பிட்டு சொல்கிறாங்க தொன்மம் என்று, துன்பமாக பயன்படுத்துகிறாங்க. சரி, தொன்மங்கள் முரண்பட்டவை ஒன்று சேர்ந்திருக்கிற சூழலை விளக்க பயன்படுகின்றன. இன்னொன்று பாருங்கள், எதிராக இருக்கிறத கூட இங்கே ஒன்றா பயன்படுத்துகிறாங்க. தொன்மத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். இந்த காலத்தில் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். என்ன அப்படின்னா, புராணத்தில் இருக்கிற திருப்பார்கடல் கடைகிறாங்க இல்லையா? திருப்பார்கடலில் தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாகவும் பாம்பை கயிறாகவும் திரித்து அங்கே திருப்பார்கடலை கடைந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அதை தான் இங்கே பயன்படுத்தாது. அது கடையும் போது என்ன வருது? அதில் அமிர்தமும் வருது, விஷமும் வருது. விஷத்தை சிவன் குடித்தார் என்றும் அமுதத்தை தேவர்கள் குடித்தார் என்றும் நம்ம படிச்சிருக்கோம். அதைத்தான் இங்கே அப்துல் ரஹ்மான் தனது கவிதையில் பயன்படுத்தியிருக்காரு. என்ன பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா, உன்மனம் ஒரு பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா. உன்மனம் ஒரு பார்க்கடல், உன்னுடைய மனம் ஒரு கடல், அதை கடைந்தால், அந்த கடலை நீ கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல, வாழக்கூடிய நல்ல தன்மையாக இருக்கிற அமுதம் அது மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும். உன் மனசில் இருக்கிற நஞ்சும் வெளிப்படும். நீ நினச்சிப்பாரு, உங்ககிட்ட நல்ல விஷயம் மட்டுமா இருக்குது. நல்ல விஷயம் நீ நினைக்கிறப்ப மற்றவங்களுக்கு கெடுதலாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க, ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா, அப்படி நீ அறிந்து கொள்வாய் அல்லவா என்பதை இங்கே புராணத்தை கொண்டு வரார் பாருங்க அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்று தொன்மத்தை கொண்டு முரண்பாட்டை விளக்குகிறார். இங்கு பார்க்கடல், அமுதம், ஆழகாலம் ஆகிய தொன்மங்கள். அப்போ பார்க்கடல், அமுதம், ஆழகாலம் இந்த 3 எங்கிருந்து வந்திருக்கு? புராணத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட சொற்கள். அப்போ இது புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தொன்மம் என்று இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததும் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. தமிழில் கண்ணகி கதை தொன்மை நோக்கிய வளர்ச்சியை பெற்றுள்ளது. தமிழில் பார்த்தீங்கன்னா கண்ணகி கதையை தொன்மை நீ சொல்லுவான், நம்ம பேசல, இவங்க பெரிய கண்ணகி சொன்னோன்னே அப்படி எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இங்கேயும் பயன்படுத்துகிறாங்க அந்த வார்த்தையை, தொன்மை வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். இக்கால பெண் ஈயத்திற்கு தொன்மமாக கண்ணகியும் பெண்ணிய போராட்டத்திற்கான தொன்மமாக மதுரை எரித்த நிகழ்வும் பின்வரும் புதுக்கவிதையில் அமைந்துள்ள வித்தை அறியலாம். புதுக்கவிதையில் அந்த வித்தையை பயன்படுத்தியிருக்காங்க. தொன்மம் அப்படிங்கிற வித்தையை இக்கால பெண்களுக்கு அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. மதுரை எரிக்க கண்ணகியுமாம்
மதுரை எரிக்க கண்ணகியாம், மீண்டும் எழுந்திட சீதையாம், எப்பவும் எரிதல் மடி சுமப்பது இனி எங்கள் வேலையல்ல. கண்ணகியை எரிக்க கண்ணகி, மீண்டும் எழுந்திட சீதை, உயிர் தீயிலிருந்து என்ன பண்ணாங்களாம், மீண்டும் எழுந்துட்டாங்க சீதை. அதாவது லக்குவனும் ராமனும் சீதையினுடைய கற்பு மேலே என்ன பண்ணாங்க, ஒரு தவறான எண்ணத்தோடு தீயை மூட்டுறாங்க. அதிலிருந்து தீயிலிருந்து சீதை எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் வெளிவருகின்ற காட்சியும் கண்ணகியினுடைய அந்த கோபத்தையும் இங்கே ரெண்டையும் ஒப்பிட்டு இக்கால பெண்களை பற்றி கவிஞர் கவிதை எழுதுகிறார். மதுரையை எரிக்க கண்ணகியாம், மீண்டும் எழுந்திட சீதையோமாம், எப்பவும் எரிதல் மடி சுமப்பது இனி எங்கள் வேலையல்ல என்பதன் மூலம் இன்றைய பெண்கள் எம்முறை வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது சுட்டி காட்டப்படுகிறது. இந்த காலத்து பெண்கள் எப்படி வாழ்க்கையை வாழணும் என்று இந்த கவிதையில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அப்போ தொன்மம் எங்கும் எப்போதும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் வழக்கில் இருக்கும் ஒன்றாகும். அப்போ தொன்மம் அப்படிங்கிறது சங்க இலக்கியத்திலிருந்து இக்கால கவிதைகள் வரை எல்லா இடத்திலும் பயன்படுத்துகிற ஒரு உத்தி, ஒரு குறியீடு. இக்காலத்தோடு கடந்த காலத்தை இணைப்பது, இந்த காலத்தோட கடந்த காலத்தை இணைக்கிற ஒரு பாலமாக இருப்பது தொன்மம். சங்க இலக்கியங்கள் தொட்டு இன்றைய இலக்கியங்கள் வரை சொல்ல வந்த கருத்தை விளக்குவதற்கான தொன்மங்கள் எடுத்துக்காட்டவும் விளக்கமாகவும் குறியீடாகவும் புதுப்பிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்து சொல்வதற்காக, வழிப்படுத்துவதற்காக, புதுசாக வார்த்தைகளை பயன்படுத்துவதற்காக ஒரு குறியீடாக பயன்படுத்துவது பழைய காலத்தில் இருக்கின்ற தொன்மங்கள். அவ்வகையில் தொன்மங்கள் கருத்தினை மேலும் ஆழமாக விளக்கும் உத்தியாகவே ஆளப்படுகிறது. அப்போ தெரிஞ்சுங்க, தொன்மம் என்பது உத்தி, ஒரு ஆழமாக விளக்கும் ஒரு உத்தியாகவே தொன்மம் பயன்படுத்தப்படுகிறது என்று ஆசிரியர் தொன்மத்தை பற்றி இங்கே சொல்கிறாங்க. தொன்மம் என்பது ஒரு குறியீடு, ஒரு உத்தி என்று நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்திய கிரேக்க தொன்ம ஒப்புமைகள். இந்திய கிரேக்க தொன்ம ஒப்புமைகள் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சமூகத்திலும் தொன்மங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சமூகத்தினருக்கு தொன்மம் இருக்குது. அவற்றுக்குள் ஒற்றுமைகள் இருக்கின்றன. அவற்றுக்குள் என்ன இருக்குது? ஒற்றுமை இருக்குது. ஓரிடத்திலிருந்து மனித இனம் பிரிந்து வேறு இடத்தில் சென்று வாழ்வதை இவை உணர்த்துகின்றன. ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துல போகிறத பற்றி இந்த உணர்த்துகிறது இந்த செய்தி. கிரேக்க தொன்மங்களுக்கும் இந்திய தொன்மங்களுக்கும் நிறைய ஒப்புமைகள் உள்ளன. கிரேக்கத்தில் இருக்கிற தொன்மத்துக்கும் இந்தியாவில் இருக்கிற இந்த தொன்மத்துக்கும் ரெண்டுக்கும் நிறைய ஒப்புமை இருக்குது. ரெண்டுக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்திரன் என்பவன் சியாஸ்பிடர், வர்ணன் என்பவன் உரானாஸ், படராமன் என்பவன் டயனேசஸ், கார்த்திகேயன் என்பவன் மார்ஸ், சூரியன் என்பவன் சோல், சந்திரன் என்பவன் லூனாஸ், விஸ்வகர்மன் என்பவன் வன்கன், கணேசன் என்பவன் ஜோன்ஸ், துர்க்கை ஜீனோ, சரஸ்வதி மீனவர்வா, காமன் இராஸ் என்று பல ஒப்புமைகள் உள்ளன. இவை இன மரபுகளை ஆய்வதற்கும் உதவக்கூடியவை. இன மரபுகளுக்கு ஆய்வு செய்யக்கூடியும் இந்த ஒப்புமை தன்மைகள் உண்டு. அடுத்தது தொல்காப்பிய தொன்மத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொல்காப்பியர் செய்யுள்ள 228வது செய்யுள்ள சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொன்மை தானே சொல்லுங் காலை, தொன்மை தானே சொல்லுங் காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே. தொன்மை தானே சொல்லுங்காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே என்று தொல்காப்பியரும் இளம்பூரனார் சொல்கிறார். இளம்பூரனார் என்ன சொல்கிறாரு? தொன்மையாவது உரையோடு பொருந்தி போந்த பழமை தாகிய பொருள் மேல் வருவன. தொன்மையாவது உரையோடு பொருந்தி போவதற்காக பழமைதாகிய பொருள் மேல் வருவன. பழமையாக இருக்கிற பொருள் மேலே வரக்கூடியது. அவை ராம சரிதமும் பாண்டவர் சரிதமும் முதலாகியவற்றின் மேல் வரும் செய்யுள். பாண்டவர் ராமர் இவங்க மேலேயே வரக்கூடிய ஒரு செய்தின்னு சொல்லி இளம்பூரனார் சொல்கிறார். அதுவே பேராசிரியர் உரை, அவர் என்ன சொல்கிறார் பேராசிரியர் அப்படின்னா, தொன்மை என்பது உரைவிராய் பழமையானவாகிய கதைப்பொருளாக செய்யப்படுவது. அவை பெருந்தேவனார் பாரதம் தகடூர் யாத்திரை போல்வன. பெருந்தேவனாருடைய பாரதம் என்றும் தகடூர் யாத்திரை போலவன் என்று இளம்பூரனார் பேராசிரியர்
தொல்காப்பியர் இந்த தொன்மத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ தொன்மம் என்கின்ற செய்தியை நாம் எப்படி பயன்படுத்தலாம்? துன்பம் வெளிப்படுத்துகின்ற முதன்மையான கருவியினுடைய சொல், குறியீடு என்று இங்கே நாம் இந்த பாடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தொன்மத்தை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. இந்த பாடத்தை படிங்க. இதிலிருந்து ஏதாவது 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் வினா கேட்கப்படும். பாடத்தை படிங்க. இதில் ஏதாவது புரியலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு நான் விளக்குறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.